Welcome to the 8th episode of Basics of Stock Market. Stock Market பேசிக்ல இருந்து ஒரு பிகினர்ஸ்க்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாமே ஸ்டாக்ஸ்னா என்ன, ஷேர்னா என்ன, எதுவுமே தெரியாதவங்க கூட இதை பார்த்தா உங்களால புரிஞ்சுக்க முடியும். அப்படி கண்டினியூஸா வீடியோ போட்டுட்டு வரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, இப்போ எல்லாமே பார்த்து ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்க, டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்ண போவீங்கன்னா ஃபர்ஸ்ட் தெரிய வேண்டியது எப்படி பை பண்ணி, நார்மலா பை பட்டன் பை கொடுத்தோம்னா வாங்கலாம், செல் கொடுத்தோம்னா வித்துக்கலாம். இதெல்லாம் எப்படி நடக்குது, இல்ல ஆர்டர்ஸ் எப்படி பிளேஸ் பண்றாங்க, அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, இத பத்தின வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு நீங்க பையரா இருக்கீங்க, ஒரு ஸ்டாக் வாங்க போறீங்க அப்படின்னா, நீங்க பை பண்றீங்கன்னா யாரோ ஒருத்தர் செல் பண்றாங்க. நீங்க வாங்குற அதே பிரைஸுக்கு அதே ஸ்டாக்கு அதே ஷேரு யாரோ ஒருத்தவங்க செல் பண்றப்பதான் அது உங்களுக்கு பை ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி ஒருத்தவங்க செல் பண்றாங்கன்னா யாரோ ஒருத்தவங்க அந்த பையிங் அதே பிரைஸுக்கு அதே ஸ்டாக் அதே ஷேரை ஓபன் ஆர்டர்ஸ்ல அவங்க பை பண்றதுனாலதான் இவங்க செல் பண்ணோடனே உடனே ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுது. சோ இந்த மாதிரி பையிங் செல்லிங் நடக்கிறதுனாலதான் மார்க்கெட் ரன் ஆகுது. சில ரேரான கம்பெனிஸ் இருக்கும், அந்த கம்பெனிஸோட லிக்விடிட்டியே கம்மியா இருக்கும், அந்த கம்பெனி பத்தி வெளியே தெரியாம இருக்கும். அந்த டைம்ல உங்க ஆர்டர் பிளேஸ் ஆகுறப்போ சில நேரங்கள்ல எக்ஸிக்யூட் ஆகாம கூட போகும். எக்ஸிக்யூட் ஆகாது, ஓபன் ஆர்டர்ஸ்லயே இருக்கும், ரொம்ப டைம் எடுத்து எக்ஸிக்யூட் ஆகும். ஆனா அது ரொம்ப ரேர் கேசஸ்ல நடக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணோடனே உடனே உங்க ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிடும். இந்த மாதிரி நடக்கிறது தான் கிளியரிங். நெக்ஸ்ட் செட்டில்மெண்ட். செட்டில்மெண்ட் அப்படின்னா இன்னைக்குதான் மண்டே, மண்டே இன்னைக்கு நீங்க ஒரு ஷேர் வாங்குறீங்கன்னா இன்னைக்கே உங்க கையில அது வந்துருச்சுன்னு கிடையாது. இது டிரான்சாக்ஷன் டே. நாளைக்கு டிரான்சாக்ஷன் டே +1, வெட்னஸ்டே டிரான்சாக்ஷன் டே +2. வெட்னஸ்டே தான் உங்க கையில அந்த டிமேட் அக்கௌண்ட் அந்த டெலிவர் ஆகி அந்த ஷேருக்கான லீகல் ஓனர் நீங்க வெட்னஸ்டே தான். மண்டே வாங்கினீங்கன்னா சோ இந்த லாஸ்ட் வீடியோல ஒவ்வொன்றுக்கும் ரெக்கார்ட் டேட் பார்த்தோம். ஒரு கம்பெனியோட டிவிடெண்ட் உங்களுக்கு கிடைக்கணும்னா அவங்க சொல்ற டேட் அன்னைக்கு அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் உங்க கையில இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். சோ அதெல்லாம் நீங்க இன்னைக்குதான் ரெக்கார்ட் டேட், இன்னைக்கே நான் போய் வாங்கிட்டேன் இன்னைக்கு என் கைக்கு இருக்குமானா இல்ல, அந்த டிரான்சாக்ஷன் ஆகி தேர்ட் டே அன்னைக்கு தான் உங்க கைக்கு வரும். சோ எப்பயுமே ஒரு அக்கௌண்ட் ஒரு ஷேர் வாங்கணும் அப்படின்னா உங்க கைக்கு வரணும்னா 4 நாள் 3 நாளைக்கு முன்னாடியே நீங்க அந்த ஷேரை வாங்கியிருக்கணும். அதுவுமே பிசினஸ் டே தான். கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அந்த சாட்டர்டே சண்டே அதெல்லாம் கன்சிடர் ஆகாது. பிசினஸ் ஒர்க்கிங் டேல தான் அது கன்சிடர் ஆகும். நெக்ஸ்ட் ஆர்டரோட டைப்ஸ் பார்க்கலாம். ஆர்டர் டைப்ஸ்ல இப்ப நார்மலா ஒரு ஸ்டாக் ஷேர் வாங்க போறீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல அப்படியே பை கொடுத்தீங்கன்னா வாங்கிடலாம், அப்படியே கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல செல் கொடுத்தீங்கன்னா வித்துரும். ஆனா லிமிட் ஆர்டர் அப்படி கிடையாது. அது எப்படி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல வாங்கி விற்கிறதுக்கு பேரு மார்க்கெட் ஆர்டர். லிமிட் ஆர்டர் அப்படின்னா இப்போ ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணோம், 55 rupeesக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, எனக்கு கம்மியான விலைக்கு வேணும். ஏன்னா இன்னைக்கு இப்போ அந்த ஒரே பிரைஸ்லயே இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். 53, 52, 54, 50 அப்படி மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க வாங்க போற டைம்ல அன்னைக்கோட கொஞ்சம் அதிகமான விலையில இருந்துச்சுன்னா 50 கம்மியா வரைக்கும் போகிறதுக்கு உங்களுக்கு போகும் நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரைஸை கொடுத்து நீங்க லிமிட் செட் பண்ணி வச்சுட்டு நீங்க போய் வேற வேலை பார்க்க போயிடலாம். ஆட்டோமேட்டிக்கா உங்க லிமிட் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிடும். 55ல இருக்கிறது 15 நீங்க பிளேஸ் பண்ணி வச்சுட்டு லிமிட் ஆர்டர் கொடுத்துட்டீங்கன்னா எப்போ உங்க ஷேர் 15 வருதோ அந்த டைம்ல எக்ஸிக்யூட் ஆகும். ஆனா அது அன்னைக்கு மட்டும் தான் இருக்கும், அடுத்தடுத்த நாள்லாம் இருக்காது. அது ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்றீங்க லிமிட் ஆர்டர்னா அது அன்னைக்கு மட்டும்தான். அடுத்த நாள் நீங்க வாங்கணும்னா அன்னைக்கு நீங்க மார்க்கெட் ஓப்பன் பண்ணி அன்னைக்கு ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு ஈவினிங் பாத்தீங்கன்னா அந்த பிரைஸ் வந்தப்போ உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதை பார்த்துட்டே இருக்கணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை. அடுத்து இதுதான் ஸ்டாப் லாஸ், இதுதான் மார்க்கெட் ஆர்டர், இது லிமிட் ஆர்டர். நெக்ஸ்ட் பார்க்க போகுது ஸ்டாப் லாஸ் ஆர்டர். ஸ்டாப் லாஸ் ஆர்டர் அப்படின்னா அதுல 2 டைப்ஸ் இருக்கு, ஸ்டாப் லாஸ் மார்க்கெட், ஸ்டாப் லாஸ் லிமிட். ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் இது மோஸ்ட்லி ஸ்டாப் லாஸ் செல்லர்ஸ் தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க, பையர்ஸ்மே யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டாக் அண்ட் ஷேரை நீங்க அந்த ஒரு ஸ்டாக்கோட ஷேரை வாங்கணும் அப்படின்னா
ஒரு பிரேக் அவுட் லெவலுக்கு மேல போயிடுச்சுன்னா வாங்குற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போவாங்க பையர்ஸ். செல்லர்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இதோடைய லாஸை வந்து குறைக்கிறதுக்காண்டி. இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா உங்ககிட்ட வந்து 100 rupees தான் இப்போ உங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து ஆல்ரெடி 120 rupees இருக்கிறப்போ நீங்க அந்த ஷேரை வாங்கி வச்சிருக்கீங்க. இப்போ அது 100 rupeesல ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து 20 rupees லாஸ், 20 rupees லாஸ்ல இருந்திருக்கு. ஸோ வந்து இன்னுமே எனக்கு கம்மியாக போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு 100ல. ஏன்னா அந்த கம்பெனி ஏதோ பேட் நியூஸ் வந்திருக்கலாம், இல்லை ஏதோ சடனா ஏதாவது திடீர் நியூஸ் வந்துச்சுன்னா டக்குன்னு இறங்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது நியூஸ் வந்திருக்கலாம், ஏதோ ஒன்று வரலாம், நீங்க பார்க்காம கூட விட்டுருவீங்கன்னா ஸ்டாப்லெஸ் போட்டுக்கிறது பெட்டர். ஸோ வந்து இப்போ 100ல இருந்து 9 இறங்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஸ்டாப்லெஸ் போடலாம். என்ன போடணும் அப்படின்னா மார்க்கெட் ஸ்டாப்லெஸ் ஆர்டர்ல டைரக்டா வந்து ட்ரிகர் பிரைஸ் 95 அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கேட்கும், ட்ரிகர் பிரைஸ் மட்டும் தான் கேட்கும். மார்க்கெட் ஸ்டாப்லெஸ் ஆர்டர் ட்ரிகர் பிரைஸ் 95 கொடுத்துட்டோம்னா எப்ப வந்து அந்த 100ல இருந்து இறங்கி 95 வருதோ 95 வந்த உடனே ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் ஆயிட்டு அந்த டைம்ல எந்த பிரைஸ்ல இருக்கோ அந்த பிரைஸ்ல எக்ஸிக்யூட் ஆகும். அது 95லயே இருந்துச்சுன்னா 95ல ஆகும். அப்படி இல்லைன்னா 94.9ல இருக்கு, 94.8ல இருக்குன்னா அந்த பிரைஸ் எதுவோ அந்த பிரைஸ்ல எக்ஸிக்யூட் ஆகும். இல்ல ரொம்ப 95 வந்துட்டு உடனே ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து அடுத்த செகண்டே 91, 90, 80 வரைக்கும் போயிடுச்சுன்னா டக்குன்னு வந்து ஆட்டோமேட்டிக்கா எந்த இதுல இருக்கோ எக்ஸிக்யூட் ஆகும். ஆனா இந்த மார்க்கெட் ஸ்டாப்லாஸ் ஆர்டர்ல நீங்க பிளேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேரண்டியா சொல்லிடலாம் உங்க ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகணும். ஆனா நீங்க 95 பிளேஸ் பண்ணுவீங்க, எனக்கு ஆல்ரெடி 20 rupees லாஸ், இங்கே ஒரு 5 rupees 25 தான் லாஸ் ஆகுமானா கிடையாது. 95 இல்லாம அது எந்த அமௌண்ட்ல போனாலும் உங்களுக்கு அந்த டைம்ல வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து செல்லர்ஸ்க்கு. அடுத்து வந்து லிமிட் ஸ்டாப்லாஸ் ஆர்டர் அப்படின்னா அதுல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இதுக்கும் அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. மார்க்கெட் ஸ்டாப்லாஸ் ஆர்டர்ல கண்டிப்பா நீங்க 95 தொட்டாலே வந்து உங்க ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனா லிமிட் ஸ்டாப்லாஸ் ஆர்டர்ல ட்ரிகர் பிரைஸ் 95 நீங்க கொடுக்கணும். லிமிட் பிரைஸ் கேட்கும், அதுவே ட்ரிகர் பிரைஸ் லிமிட் பிரைஸ் 2 பிரைஸ் கேட்கும். அதுல மார்க்கெட் ஸ்டாப்லாஸ் ஆர்டர்ல ஒரே பிரைஸ் தான் கேட்கும், ட்ரிகர் பிரைஸ் மட்டும்தான். இதுல வந்து நீங்களா கொடுக்கணும் லிமிட் ரெண்டுமே. அப்போ ட்ரிகர் பிரைஸ் 95 கொடுத்துட்டு லிமிட் பிரைஸ் 94 கொடுத்தீங்க அப்படின்னா 95 தொட்ட உடனே ட்ரிகர் ஆகி அந்த டைம்ல 94க்கும் 95க்கும் எந்த பிரைஸ் வந்து அவைலபிளா இருக்கோ அந்த டைம்ல எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் 95 தொட்டுட்டு 93 போயிடுச்சு அப்படின்னா உங்க ஸ்டாப்லாஸ் லிமிட் ஆர்டர் எக்ஸிக்யூட்டே ஆகாது. அன்னைக்கு ஃபுல்லா போகல அப்படின்னா, அன்னைக்கு ஃபுல்லா 94 கீழே இருந்துச்சுன்னா எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ லிமிட் பிரைஸ் வந்து 94 வரைக்கும் தான் உங்களால லாஸ் வந்து லிமிட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கொடுக்குறீங்க. ஸோ 95 அது தொட்டுருச்சுன்னா 95ல இருந்து 94 வரைக்கும் எந்த பிரைஸ் உங்களுக்கு பெஸ்டா இருக்கோ அந்த பிரைஸ்ல அவைலபிளா இருக்கோ அந்த பிரைஸ்ல வந்து லிமிட் ஸ்டாப் லாஸ் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் 95 தொட்டுட்டு 93 போயிடுச்சு, 94 போகல, 94க்கும் 95க்கு இடையிலேயே எந்த பிரைஸும் வரல, அடுத்த கேண்டில் டக்குன்னு அந்த கீழே போயிடுச்சுன்னா உங்க ஸ்டாப் லாஸ் எக்ஸிக்யூட் ஆகாது. இதுதான் வந்து லிமிட் ஸ்டாப் லாஸ் ஆர்டர். இது வந்து செல்லர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து பையர்ஸ்க்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்க ட்ரிகர் லிமிட் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் செல்லர்ஸ்க்கு ட்ரிகர் பிரைஸ் லிமிட் பிரைஸை விட அதிகமா இருக்கும். ஏன்னா வந்து நம்ம விற்கிறோம், ஸோ அதிகமான விலைக்கு தான் வந்து விற்க முடியும். பட் பையர்ஸ்க்கு வந்து அப்படி கிடையாது. ட்ரிகர் பிரைஸ் லிமிட் பிரைஸை விட கம்மியா தான் இருக்கும். ஏன்னா நம்ம கம்மியான விலைக்கு வந்து வாங்கணும். இப்போ ஒரு ஸ்டாக் வந்து 95 தொட்டு பிரேக் அவுட் 95 தொட்டாதான் அது பிரேக் அவுட். இந்த பிரேக் அவுட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ புரியாது. நெக்ஸ்ட் வந்து எப்படி ஒரு ஸ்டாக் பிரேக் அவுட் ஆகுது அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்டாக் வந்து 94ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சப்போஸ் வந்து இது 95 வந்துருச்சுன்னா கண்டிப்பா வந்து 100 போயிடும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது அப்படின்னா, ஆனா 95 போகாம, ஏன்னா அந்த இடத்துல ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ 95 பிரேக் ஆகி மேல போயிடுச்சுன்னா இன்னும் போகும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க 95 ட்ரிகர் பிரைஸ்ன்னு கொடுத்துட்டு மார்க்கெட் எப்போ 95 ட்ரிகர் ஆகுதோ அந்த டைம்ல நீங்க பையிங்கோட கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நீங்க கொடுத்து செட் பண்ணி வச்சுட்டு நீங்க உங்க ஒர்க் பார்க்க போயிடலாம். ஸோ அதை ஆட்டோமேட்டிக்கா வந்து பை பண்ணிடும்.
அதே மாதிரி அந்த 95 96க்குள்ள வந்து எனக்கு பை பண்ணணும். சப்போஸ் 95 தொட்டுட்டு 97 98 அப்படின்னு அதிகமாயிட்டே போயிடுச்சுன்னா உங்களுக்கு உங்களுக்கு அதிக விலைக்கு வாங்குறது கொஞ்சம் இது ரிஸ்க். ஸோ அதனால எனக்கு 95 to 96க்குள்ள 95 பிரேக் ஆகி 96க்குள்ள எப்போ வருதோ அந்த டைம்ல எனக்கு வந்து பை ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ட்ரிகர் பிரைஸ் லிமிட் பிரைஸ் கொடுத்து ஸ்டாப் லாஸ் லிமிட்ல போய் நீங்க வந்து பை ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஸ்டாப் லாஸோட பை ஆர்டருக்கான எக்ஸாம்பிள். ஸ்டாப் லாஸ் பத்தி கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு இந்த வீடியோல எதுலயாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா இந்த சேனல்ல போட்டிருக்க வீடியோஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்லை ஸ்டாக் மார்க்கெட் பத்தி ஏதாவது தெரியணும், எந்த டாபிக் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் வீடியோல அது கிளியர் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.